இது ஒரு சாதாரண மனிதனின் கதை அல்ல. இது கடவுளின் செய்தியை உலகிற்கு அறிவித்த ஒரு தீர்க்கதரிசியின் கதை. அவரின் பெயர் ஏசாயா. ஈசாயா வாழ்ந்த காலத்தில் யூதா ராஜாக்கள் மக்கள் கடவுளை விட்டு விலகினர். அவர்கள் விக்கிரகங்களை வழிபட்டார்கள், அநியாயம் செய்தார்கள், ஏழைகளை ஒடுக்கினர். நகரத்தில் மக்கள் அநியாயம் செய்தார்கள், ஏழைகள் அழுதார்கள். அப்போது கடவுள் சொன்னார், நீங்கள் என்னை மறந்துவிட்டீர்கள். உங்கள் வழிபாடு உண்மை இல்லை, உங்கள் இதயம் தூய்மை இல்லை. ஆனால் கடவுள் நம்பிக்கை கொடுத்தார். உங்கள் பாவங்கள் சிவப்பாக இருந்தாலும் அது பனியைப் போல வெள்ளையாகும். ஒரு நாள் இசாயா ஒரு பெரிய தரிசனம் கண்டார். அவர் கடவுளை உயர்ந்த சிங்காசனத்தில் கண்டார். அங்கே செராஃபிம் தேவதூதர்கள் பரிசுத்தன் 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 என்று கூறினார்கள். தேவனின் மகிமையை கண்டபோது ஏசாயா பயந்தார். ஆனால் தேவன் அவரை தனது தீர்க்கதரிசியாக அழைத்தார். அப்போது இசாயா சொன்னார், நான் அசுத்தமான உதடுகள் கொண்டவன். அப்போது ஒரு தேவதூதன் நெருப்பு நிலக்கரியை கொண்டு வந்து அவருடைய உதடுகளை தொட்டது. இதனால் அவரது பாவம் சுத்தமாக்கப்பட்டது. யாரை நான் அனுப்புவேன்? இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்புங்கள். அதனால் கடவுள் மக்களை எச்சரிக்க ஐசாயா தீர்க்கதரிசியை அனுப்பினார். அரசன் அஹாஸ் கவலைப்பட்டிருந்தார். ஐசாயா அவரிடம் சொன்னார், உங்கள் எதிர்காலம் கடவுளின் கைகளில் உள்ளது. நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நமக்காக பிறந்த இம்மானுவேல் என்பது நம்பிக்கை அடையாளம். இந்நிகழ்வின் மையத்தில் கடவுள் முன்கூட்டியே கூறுகிறார். முக்கிய தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது, ஒரு கன்னிகை கற்பமாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஏசாயா மெசியா பற்றி முன்பே கூறினார். ஒரு இரட்சகர் வருவார், அவர் உலகத்திற்கு இரட்சிப்பை கொடுப்பார். இந்த தீர்க்க தரிசனம் பலரால் புரிந்து கொள்ளப்பட்டது. இது ஜீசஸ் கிரைஸ்ட் பற்றிய தீர்க்க தரிசனமாக பின்னர் பார்க்கப்படுகிறது. மக்கள் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பதை உணர்ந்தனர். ஏசாயா வாழ்ந்தது யூதாவின் ராஜாக்கள் ஆட்சி செய்த காலத்தில். இந்த பகுதியில் கடவுள் பல நாடுகளுக்கு எதிராக தீர்ப்பு அறிவிக்கிறார். நாடுகள் அநியாயம் செய்ததால் அவர்களுக்கு எச்சரிக்கை வந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி பல நாடுகளுக்கு எதிராக தேவனின் வார்த்தையை அறிவித்தார். அந்த நாடுகள் சக்தி வாய்ந்த பேரரசுகள், அகந்தை கொண்ட ராஜ்யங்கள் அனைத்தும் வீழும். பெருமை கொண்ட பாபிலோன் நகரம் ஒரு பெரிய பேரரசாக உயர்ந்தது. ஆனால் தேவன் கூறினார், பாபிலோன் வீழும் நாள் வரும். மோவாபின் நகரங்கள் அழுகையால் நிறைந்தன, ஏனெனில் தேவனின் தீர்ப்பு அவர்கள் மேல் வந்தது. அசீரியா ராஜா யூதா மீது தாக்கினார். எசேக்கியா ராஜா தேவனிடம் ஜெபித்தார். தேவன் ஒரு அதிசெய்த அசீரியா படை ஒரே இரவில் தோற்றது. யூதாவின் ராஜா எசேக்கியா கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டார். அரண்மனையில் அனைவரும் கவலையில் மூழ்கினர். அப்போது தீர்க்கதரிசி ஏசாயா ராஜாவை சந்தித்தார். அவர் தேவனின் செய்தியை கூறினார், உன் வீட்டை ஒழுங்குபடுத்து, ஏனெனில் நீ குணமாகாமல் இறப்பாய். அதை கேட்டதும் எசேக்கியா சுவரை நோக்கி திரும்பி உண்மையுடன் தேவனை நோக்கி ஜெபித்தார். கர்த்தாவே, நான் உம்மை உண்மையுடன் சேவித்தேன், என்னை நினைக்கொள்ளும். அப்போது தேவன் ஏசாயாவிடம் மீண்டும் பேசினார். எசேக்கியாவின் ஜெபத்தை நான் கேட்டேன், அவன் கண்ணீரை பார்த்தேன். கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை குணமாக்குவேன், மேலும் உன் வாழ்க்கைக்கு 15 ஆண்டுகள் சேர்ப்பேன். தேவன் ஒரு அடையாளமும் கொடுத்தார். சூரிய கடிகாரத்தில் நிழல் பின்னால் நகர்ந்தது. இதனால் தேவன் தனது வாக்குறுதியை உறுதிப்படுத்தினார். இந்த சம்பவம் ஒரு உண்மையை காட்டுகிறது. உண்மையான ஜெபம் தேவனின் இதயத்தை தொடும். அவர் நம்முடைய கண்ணீரையும் நம்முடைய ஜெபத்தையும் கேட்கிறார். தேவன் ஒரு